தமிழ் சினிமாவின் அமைதியான புயல். விளம்பரங்களைத் தவிர்த்து பேச்சுகளை ஒதுக்கி தன் செயலால் மட்டுமே ரசிகர்களை வென்ற ஒரு தனித்துவமான மனிதர். அவர்தான் தல. அஜித் குமார். அஜித் குமார் மே 1, 1971 அன்று இன்றைய தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத், இந்தியாவில் பிறந்தார். அவரது தந்தை பி. சுப்பிரமணியம் கேரளாவைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாலக்காடு ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர். தொழிலால் கடுமையான ஒழுக்கம் கொண்டவர். அவரது தாயார் மோகினி மேற்கு வங்காளத்தின் கொல்கத்தாவைச் சேர்ந்த சிந்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவ்வாறு வட இந்திய கலாச்சாரமும் தென்னிந்திய பாரம்பரியமும் இணைந்த குடும்பத்தில்தான் அஜித் வளர்ந்தார். சகோதரர்கள். அஜித் 3 சகோதரர்களில் நடுத்தர மகன். அவரது அண்ணன் அனில்குமார் IIT மெட்ராஸ் பட்டதாரி, பின்னர் வெற்றிகரமான தொழில் முனைவோர். அவரது தம்பி அனுகுமார் அறிவும் ஒழுக்கமும் சுயநம்பிக்கையும் நிறைந்த குடும்ப சூழல் அஜித்தின் மனப்பாங்கே ஆரம்பத்திலேயே வடிவமைத்தது. படிப்பில் முறிவு, வாழ்க்கையில் போராட்டம். அஜித் தனது பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை. ஆசன் மெமோரியல் சீனியர் செகண்டரி பள்ளியில் 10ஆம் வகுப்பில் படிக்கும்போதே பள்ளியை விட்டு வெளியேறினார். அந்த தருணத்தில் யாரும் நினைக்கவில்லை, இந்த பையன் ஒருநாள் தமிழ் சினிமாவின் உச்சத்தை தொடுவான் என்று. மெக்கானிக் வாழ்க்கை. ஒரு குடும்ப நண்பரின் உதவியால் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் அஜித் பயிற்சியாளராக சேர்ந்தார். 6 மாதங்கள் மெக்கானிக்காக பயிற்சி பெற்றார். எண்ணெய் கரை படிந்த கைகள். கடினமான வேலை. ஆனால் உழைப்பை ஒருபோதும் வெறுக்காத மனம். ஒயிட் காலர் ஜாப் தந்தையின் விருப்பம். ஆனால் அவரது தந்தைக்கு ஒரு ஆசை. என் மகன் ஒரு நல்ல ஒயிட் காலர் ஜாப் செய்ய வேண்டும். அந்த விருப்பத்தின் காரணமாக அஜித் மெக்கானிக் பணியை விட்டு விலகி ஒரு குடும்ப நண்பரின் ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் பயிற்சியாளராக சேர்ந்தார். பிசினஸ் டெவலப்பர் ஆகஸ்ட் உயர்வு. அங்கு அஜித்தின் திறமை வெளிப்பட்டது. படிப்பில்லை, ஆனால் பேச்சு திறன், புத்திசாலித்தனம், கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அனைத்தும் இருந்தது. அதன் விளைவாக அவர் பிசினஸ் டெவலப்பர் ஆகஸ்ட் உயர்ந்தார். இந்த பணியின் காரணமாக இந்தியா முழுவதும் தொடர்ந்து பயணம் செய்தார். இந்த பயணங்களே அவரது ஆங்கிலம் பேசும் திறனை அசாதாரணமாக மேம்படுத்தின. சொந்த தொழில் முயற்சி. இந்த வேலையிலிருந்து விலகிய பின் அஜித் மற்ற 3 கூட்டாளர்களுடன் ஒரு ஜவுளி விநியோகத் தொழிலை தொடங்கினார். இது அவருக்கு கொடுத்த பாடம் ஒன்றே ஒன்று: தொழிலில் வெற்றி எளிதில் கிடைக்காது. அந்த முயற்சி பெரிய வெற்றியாக மாறவில்லை. மீண்டும் ஆடைத்துறைக்கு திரும்புதல். ஆனால் அஜித் தளரவில்லை. மீண்டும் ஆடைத்துறையில் வேலை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் அவரது வாழ்க்கையில் மெதுவாக ஒரு புதிய கதவு திறந்தது. மாடலிங் விதியின் திருப்பம். வேலையுடன் சேர்த்து அஜித் மாடலின் பணிகளிலும் ஈடுபட ஆரம்பித்தார். அப்போதுதான் ஹெர்குலஸ் சைக்கிள் அண்ட் மோட்டார் கம்பெனிக்கான விளம்பர படப்பிடிப்பு. அந்த விளம்பரத்தை படமாக்கியவர் ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம். அஜித்தை பார்த்த அந்த நிமிடம், இந்த பையனுக்கு நடிகராகும் தோற்றம் இருக்கு என்று உணர்ந்தார். சினிமா விதை விதைக்கப்பட்டது. அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு வாய்ப்பு அஜித் வாழ்க்கையில் சினிமா முதல் முறையாக கதவை தட்டியது. இங்கிருந்துதான் ஒரு சாதாரண இளைஞன் பயணம் ஆரம்பமானது.